அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா மூர்த்தி. சரவணாலி அகாடமிலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ 12th ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இதில் மார்க் கம்மியாக எடுத்திருப்பீங்க. அண்ட் தென் இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் என்னால் வந்து மார்க் வந்து ஜாஸ்தியாக எடுக்க முடியல, நான் வந்து ஏதாவது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் படிக்கும்போது எனக்கு யாருமே எங்கெங்கே காலேஜ் இருக்குன்னு கூட ஹெல்ப் பண்ணல. அப்படி ஒரு வேர்ல்டில் தான் நம்ம இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே கூகுளில் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடுறோம். இருந்தாலுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த வீடியோ கிளியர் பண்ணணும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதாவது பரதநாட்டியம், வயலின், வீணை, மிருதங்கம், தத்தக்காரம், பாட்டு, இது எல்லாத்துக்குமே டிகிரின்னு ஒன்று பண்ண முடியும். நம்மளால் பிஹெச்டி வரைக்கவே நம்மளால் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யூனிவர்சிட்டிக்கு கீழே காலேஜஸ் வச்சு நமக்கு எப்போது நார்மல் டிகிரி பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு வந்து டிகிரி வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கெங்கே காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன், குயிக்காக முடிஞ்சிடும். மதுரையில் வந்துட்டு டாக்டர் ஜெயலலிதா அவங்களோட யூனிவர்சிட்டி கீழே ராணிமேமை காலேஜ் வருது. பசுமலையில் வந்துட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் சமாஜம், சத்குரு சமாஜம் காலேஜ் இருக்குது, மதுரையிலே இருக்குது. அண்ட் தென் இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், அங்கே வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. கலைக்காவேரி திருச்சி, மெட்ராஸில் வந்துட்டு ஜெயலலிதா யூனிவர்சிட்டி தனியாக இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டி வந்துட்டு தஞ்சை, அந்த இதில் வந்துட்டு பரதநாட்டியம். நீங்கள் இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த காலேஜஸ் கீழே நீங்கள் படிக்கலாம். ஏதாவது காலேஜஸ் நேம் விட்டு போயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால், பாவம் தெரியாது உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்க பெரிய ஆளாக வந்துட்டால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. நம்மளால் ஒருத்தவங்க பெரிய ஆளாக வந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது நம்ம சொல்லி அவங்க பெரிய ஆள் ஆகிடுவோம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மறைச்சி அவங்களுக்கு அந்த நீங்கள் சொல்லாததுனால அந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்காம போகாது, அது அவங்களுக்கு டிலே தான் ஆகும். என்ன நம்ம பொறாமம் இது இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும். இந்த காலேஜில் போய் இவன் சேர்ந்துட்டா இவன் பெரிய ஆளாக வந்துடுவான், இவன் பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படின்னு நினைக்காம, என்ன யாராவது தெரியல கஷ்டப்படுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு காலேஜ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே. ஸோ இனிமேல் படிக்கிறத நல்லா படிங்க. மார்க்ஸ் வந்து ஒருத்தவங்க லைஃப்பை டிசைடே பண்ணாது, ஸ்கில்ஸும் நாலேஜும் தான் டிசைட் பண்ணும். நல்ல ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க, நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஸ்டே டவுன் டு எர்த் எப்போவுமே, எவ்வளோ பெரிய ஆளானாலும். அவ்வளோதான். தேங்க்யூ.